வணக்கம். இன்றைக்கி எங்கள் மார்க்கெட் போயிருந்தோம். அப்போ கோவக்காய் ரொம்ப நல்லா இருந்தது. சரி இன்றைக்கி கோவக்காய் பொரியல் பண்ணலாம், எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கோவக்காய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஆனால் இது நான் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிற பார்த்துங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரணும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கோவக்காய் எடுத்து இப்படி போடணும். கோவக்காய் எல்லாம் இப்படி போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இப்படி பெரட்டி விட்டுணும். வெந்ததுக்கப்புறம் தட்டில் கோவக்காய் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வெந்துருச்சு. சரி இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.